إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين آمنت بالله صدق الله العلي العظيم சர்வபுகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமினும் மீடேற்றமும் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை தம்முடைய வாழ்க்கையிலே அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நியத்தோடு மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்நாளிலே எமக்கு எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டுள்ளானோ அவைகளையெல்லாம் இயலுமான அளவு எடுத்தும், எவைகளையெல்லாம் வேண்டாம் கூடாது ஹராம் என்று தடுக்கப்பட்டுள்ளதோ அவைகளையெல்லாம் முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறு முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தினும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான தொடர்ச்சியாக ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களை, வணக்க வழிபாடை தொடர்ச்சியாக நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம், படித்து வைத்திருக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய காலத்தை பொறுத்தவரையில் நேரடியாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி, ஒரு மனிதனை திருத்துவதற்காக வேண்டி பல முறைகள் இருக்கின்றன. அதிலே அந்த மனிதனை புத்தி சொல்லி திருத்த முடியும். ஏவல்களை பிறப்பித்து கட்டளைகளை சொல்லி இதை செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்வதனூடாகத்தான் உனக்கு முன்னேற முடியும் என்று சொல்லி ஏவல்களை பிறப்பித்து ஒரு மனிதனை திருத்த முடியும். இன்னும் ஒரு பகுதி விலக்கல்களை சொல்லி இதை செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லியும் ஒரு மனிதனை திருத்த முடியும். அதற்கும் ஒரு படி மேலாக ஒரு மனிதனை திருத்துவதற்காக வேண்டி, சரி செய்வதற்காக வேண்டி ஒரு ஆக லேசான ஒரு முறைதான் உவமானங்களை சொல்லி, உதாரணங்களை சொல்லி அந்த மனிதனை திருத்துவது, அந்த மனிதனை சரி செய்வது, அந்த மனிதனை முறைப்படுத்துவது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனும் அப்படித்தான் பேசியிருக்கிறது. மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனிலே அல்லாஹ் பல 100 உதாரணங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வின் உதாரணங்கள் அவைகள் ஆச்சரியமானவை. உவமானமாக சொல்வதாக இருந்தென்று சொன்னால் தபூக்குடைய யுத்தத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். குர்ஆன் சொல்லுகிறது, பொய் பேச வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லவில்லை, பொய் பேசக்கூடாது என்று குர்ஆன் பேசவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல சூரத்து தௌபாவுல அல்லாஹ் சொல்றான், ஒரு சம்பவத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். தபூக்குடைய யுத்தம். தபூக்குடைய யுத்தத்தை பற்றி நாங்கள் படித்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். எப்படிப்பட்ட காலம், கடும் சூடான காலம், நெருக்கடியான காலம். அந்த காலத்திலே தபூக்குடைய யுத்தம் நடைபெறுகிறது. சுப்ஹானல்லாஹ், மதீனாவில் இருக்கக்கூடிய அத்துணை சஹாபாக்களும் பங்கெடுத்தார்கள். மதீனாவை எடுத்துக்கொண்டால்
மதீனாவிலே முனாஃபிகீன்களை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. என்றாலும் கூட 3 சஹாபாக்கள் பங்கெடுக்கவில்லை. ஏன் பங்கெடுக்கவில்லை? அவர்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் இருந்தது, வசதி வாய்ப்புகளும் இருந்தது, எல்லா விதமான நிலைமைகளும் இருந்தது. ஆனால் அவர்கள் யோசித்தார்கள், எங்களுக்கு பேய்த்து சேர்ந்திடலும், நாளைக்கு போகலும், நாளண்டைக்கு போகலும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், காலம் கடந்து விட்டது. தபூக்குடைய யுத்தம் முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி விட்டார்கள். இந்த சஹாபாக்கள் யோசித்தார்கள், இப்பொழுது என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு வந்து விட்டார்கள். தபூக்குல பங்கெடுக்கல, நாங்க என்ன செய்யறது இப்ப? சுப்ஹானல்லாஹ், மஷூரா செய்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், நாங்க 3 பேரும் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு பின்னால உண்மையை பேசிடுவோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு பொய்யை பேசிடுவோம், பின்னால நாங்க உண்மையை சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மஸ்ஜிது நபவிக்கு போறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் 3 சஹாபியுடைய உள்ளமும் அப்படியே மாறிடுது. என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கோபத்தை விடவும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபத்தை விடவும் அல்லாஹ்வுடைய கோபம் கடினமானது. எனவே நாங்க 3 பேரும் சேர்ந்து உண்மையை பேசிடுவோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். 3 பேரும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதுவரைக்கும் நாங்கள் யோசித்திருந்தது, நாங்கள் உங்களிடம் முறையிட இருந்தது, ஏதாவது ஒரு பொய்யை பேசிட்டு பின்னால ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்க உண்மையை பேசிடுவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ப சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், தபூக்குல பங்கெடுக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை, எங்கட பொடுபோக்கு, அதனால நாங்க உண்மையை பேசிடுறோம். உங்களோட கோபத்தை விடவும் அல்லாஹ்வுடைய கோபம் கடினமானது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க உண்மையை பேசுறோம். சுப்ஹானல்லாஹ், உலமாக்கள் இருக்கிறாங்க, கேட்டு படிங்க. சூரத்து தௌபாவுல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூனு மஅஸ் சாதிகீன். உண்மை பேசக்கூடிய மக்களோடு சேர்ந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். உண்மை பேசக்கூடிய மக்களோடு சேர்ந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். பொய் பேச வானாம் என்று சொல்லல்ல, உண்மை சொல்லக்கூடிய மக்களோடு சேர்ந்து வாழுங்கள். அதே போன்றுதான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் பல உமானங்களை, பல உதாரணங்களை அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. நீங்க எல்லாரும் சொல்றீங்க இப்ராஹிம் தனி மனிதன் என்று சொல்லி, ஆனா குர்ஆன் சொல்லுது என்ன தெரியுமா? அவர் ஒரு உம்மத், அவர் ஒரு நேசன், அவர் ஹலீலுல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஷிர்க் மேலோங்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தனி மனிதனாக இருந்து அவர் போராடினாரே. அது மட்டுமல்ல, வ இப்ராஹிம் அல்லதி வஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லாத்தையும் சகித்துக் கொண்டார்கள். வ இத்பதலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன். பலவிதமான சோதனைகளை இப்ராஹிமுக்கு நாங்கள் கொடுத்தோம். எல்லா சோதனையிலையும் அவர் வெற்றி கண்டாரே, அவர் சகித்து கொண்டாரே, பொறுமை காத்தாரே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் சொல்லுது, முழு குர்ஆனிலும் 2 குடும்பத்துடைய வரலாறை குர்ஆன் பேசியிருக்கிறது. முழு குர்ஆனிலும் 2 குடும்பங்கள், தனி மனிதன் அல்ல, 2 குடும்பம். அதுல ஒரு குடும்பம் தான் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம். இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹ வ ஆல இப்ராஹிம் வ ஆல இம்ரான். முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம். இரண்டாவது குடும்பம் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட அப்பட குடும்பம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட முதலாவது சோதனை, முதலாவது பிரச்சனை என்ன தெரியுமா? வாலிபராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய சமூகத்தாரை அவர்கள் எதிர்கொண்டார்கள். ஷிர்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய அரசன் ஷிர்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாரையும் எதிர்கொண்டார்கள். நும்ரூத் என்று சொல்லக்கூடிய அரசனையும் எதிர்கொண்டார்கள். தன்னுடைய தந்தையையும் எதிர்கொண்டார்கள். 3 சாராரிடத்திலும் வித்தியாசமான முறையிலே பேசினார்கள். நும்ரூத் என்று சொல்லக்கூடிய அரசன் என்ன சொல்றாரு? அவன் சொல்றான், நான் தான் ரப்பு, எனக்கு கீழே தான் எல்லாம் நடக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், ஏண்ட ரப்பு யாரு? அவன் தான் உயிர் கொடுப்பவன், உயிரை பறிப்பவன். அவன் சொல்றான், நானும் உயிர் கொடுக்கிறேன், நானும் உயிர் எடுக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தைரியமாக சொன்னார்கள், பயப்படல்ல, நெஞ்சை நிமிர்த்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? என்னுடைய ரப்பு யாரு தெரியுமா? சூரியனை உதிக்கச் செய்கிறான், அந்த சூரியனை மறையச் செய்கிறான். இதுதான் என்னுடைய ரப்பு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அந்த நாட்டுடைய அரசனையும் எதிர்கொண்டார்கள். அதற்கு பின்பு என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையையும் எதிர்கொண்டார்கள். எப்படி எதிர்கொண்டார்கள்? வாலிபர்கள் படித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தகப்பனை, என்னுடைய தந்தையை எப்படி மதிக்க வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா தன்னுடைய மார்க்கத்தில் இல்ல, அவர் ஷிர்க் மட்டும் செய்யல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அவர் சிலைகளை தன்னுடைய கரத்தால செய்து அவர் விட்டு கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட பேத்து என்ன தெரியுமா சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? யா அபதி லிம தஅபுது ஷைத்தான், எனது அருமைக்கும் பாசத்துக்கும் அன்புக்கும் உரிய தந்தையே, ஏன் இதை வணங்குறீங்க? இதால என்ன செய்ய முடியும்? கண்ணியமாக பேசினார்கள். வாப்பா யாராகவும் இருக்கேனும், அவர் ஒரு காஃபிராக இருக்கேனும், அவர் ஒரு பாவம் செய்யக்கூடிய பாவியாக இருக்கேனும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாப்பாவோடு கதைத்தார்கள், எப்படி பேசினார்கள்? எனது அன்புக்கும் பாசத்துக்கும் இரக்கத்துக்கும் உரிய தந்தையே. ஆனா வாப்பட பதில் எப்படி இருந்துச்சு? வாப்பா எப்படி பதில் சொன்னாரு? லஅர்ஜு மன்னக வஹ்ஜுர்னி மலியா, என்ற முகத்துல முழிச்சிடாதே, கல்லால் அடிச்சு கொண்டு போட்டுருவேன். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து, யா புனைய, எனது அன்புக்குரிய மகனே, பாசத்துக்குரிய மகனே என்று அழைத்ததை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தை அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மகனே என்று அழைக்கல்ல, என்ற முகத்துல முழிச்சிடாதே. லஅர்ஜு மன்னக வஹ்ஜுர்னி மலியா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதை யோசித்தார்கள்? வாப்பவோட பேசாம இருக்கிறதா? வாப்பவோட கோபிக்கிறதா? இந்த உலகத்தையே அறிமுகம் செய்தது என்ற தந்தை, மடியில் சுமந்து நெஞ்சில் தாங்கி இந்த உலகத்தை அறிமுகம் செய்தது என்னுடைய தந்தை. அந்த தந்தையை நான் வெறுக்கிறதா? என்ன சொன்னார்கள்? வஅஅ்தஸிலுக்கும், கொஞ்ச காலம் உங்களை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறேன், உங்களோட கோபம் தரிஞ்ச பிறகு நான் வந்து சேர்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அந்த சமூகத்தாரும் எதிர்த்து நின்றார்கள். நும்ரூத் என்று சொல்லக்கூடிய அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து நின்றார்கள். தன்னுடைய தந்தையும் எதிர்த்து நிற்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முடிவு செய்யப்படுது. என்ன தெரியுமா? இப்ராஹிமை தூக்கி நெருப்புல போட்டுடணும். இவர் உலகத்தில் வாழப்படாது, இருக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ், நெருப்பு தயாராக இருக்கிறது, நெருப்பு குண்டம் தயாராக இருக்கிறது, பல வருட காலம் நெருப்பு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், நெருப்புக்கு மேல ஒரு பறவை பறக்கும் சொன்னா அந்த பறவை கருகி விழுந்துவிடும். அப்படிப்பட்ட நெருப்பு. சுப்ஹானல்லாஹ், ஆடைகளை களைந்த நிலைமையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி வீசுவதற்கு தயாராகி விட்டார்கள். சையதுனா ஜிப்ராயில் அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து என்ன தெரியுமா கேட்டாங்க? என்ன உதவி செய்யணும்? சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கும் உங்களுக்கும் கேட்கறதுக்கு லேசி, மிம்பர்ல பேசுறதுக்கு லேசி, கொஞ்சம் பிராக்டிக்கலா நாங்க யோசிச்சு பார்ப்போம். ஏண்ட வாழ்க்கையில நடந்திருந்தா எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நான் சந்தித்திருந்தால் எப்படி இருக்கும்?
சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹஸ்பி அல்லாஹ், நீங்க எனக்கு உதவி செய்வதாக இருந்தென்று சொன்னாலும் அதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. எனவே உங்களுடைய உதவியின் பக்கம் நான் தேவையற்றவன். அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு தேவை, எனக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்கு பின்பு திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்தா தண்ட ஊர்ல வாழ முடியாது. முழு சமூகமும் எதிர்த்து நிற்கிறார்கள். எப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் முடித்தார்கள்? சாலிஹான பெண்ணை திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்தா தண்ட ஊர்ல வாழலாது. கணவன் மனைவி 2 பேரும் பகதாதிலிருந்து மிஸ்ருக்கு பிரயாணம் செய்கிறார்கள். பகதாதிலிருந்து மிஸ்ருக்கு மைக்ரேட் ஆகி பிரயாணம் செய்கிறார்கள். பிரயாணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த நாட்டு அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை தன்வசமாக்கி கொண்டார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் சிக்கிக் கொண்டார்கள். என்ன செய்வது தெரியாது. சுப்ஹானல்லாஹ். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த தாய் என்ன செய்தாள்? ஆமன்து பிக வ பிரசூலிக. அந்த தாய் கையேந்தி துஆ கேட்டாள். வஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி. யா அல்லாஹ், இவ்வளவு காலமும் என்னுடைய கற்பை நான் பாதுகாத்திருக்கிறேன். இவ்வளவு காலமும் அந்நியர்களுக்கு என்னுடைய உடம்பை நான் இரையாக்கியது கிடையாது, பாதுகாத்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினடியார்களே, இப்பொழுது ஏண்ட கையில இல்ல. இந்த அரசன் என்னை நாடுகிறான். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் என்னுடைய கற்பை ஒப்படைத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. அரசன் தயாராகி விட்டான் பாவத்துக்காக வேண்டி. கையை தொட்டதுதான் தாமதம். ஃபஷல்லத் யதா. அவனுடைய 2 கைகளையும் அல்லாஹ் சூகையாகி விட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினடியார்களே, அந்த தாயுடைய 2வது பரம்பரையில பிறந்த புள்ளதான் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். சூரா யூசுஃபை படித்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம், தஃசீர் படிக்கிறோம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாவமான அந்த கர்மத்துக்கு அழைக்கப்பட்ட சம்பவம் எங்களுக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓடவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே தன்னுடைய வாப்பம்மா ஓடி காட்டிவிட்டாள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினடியார்களே, அதற்கு பின்பு நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லை. தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, 100 வருஷம் 110 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹ் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2 குழந்தைகளை கேட்டார்கள். நாங்க என்ன நினைக்கிறது, புள்ளைய வச்சு என்ன எதிர்பார்க்கிறது? எங்களுக்கு ஏழாத காலத்துல ஏண்ட புள்ள பார்க்கும், என்னைய ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைப்பாரு, அவருடைய வீட்டுல வாழேலும், எனக்கு உம்ராவுக்கு போகேலும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃதலிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்தில் யார்கிட்டையும் கையேந்துவதை விட்டும் என்னை பாதுகாத்து விடுவாயாக. பிள்ளையினூடாக கிடைக்கக்கூடிய நலவுதான் என்ன? பிள்ளையினூடாக கிடைக்க வேண்டிய நலவு அது சுவர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அது சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். இதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலதன் சாலிஹன் யதுஊ லஹு. சாலிஹான புள்ளைய விட்டுட்டு போனா நலவு வந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் வாழ்ற நேரம் நல்ல புள்ளைய விட்டுட்டு போனாரு, நல்ல தீன கொடுத்தாரு, தர்பியா செஞ்சாரு, குரானை கொடுத்தாரு, மார்க்கத்தை கொடுத்தாரு. வாப்பா மௌத்தாகிட்டா வாப்பாக்கு இப்ப குரான் ஓதையலாது, கபர்ல இருந்து குரான் ஓதையலாது, தொழ முடியாது, திக்ரு செய்ய முடியாது. அந்த சாலிஹான புள்ள திக்ரு செய்து, குரான் ஓதுது, சதக்கா கொடுக்குது, தர்மம் செய்து, அத்துணை நன்மைகளும் அந்த தந்தையுடைய கபருக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். என்ன சொன்னார்கள்? முழு சமூகமும் சொன்னது உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றக்கூடிய சந்தர்ப்பத்தில்
அல்லாஹ் 2 குழந்தையை கொடுத்தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரையும் வச்சுக்கொண்டு என்ன துஆ செய்தார்கள்? 2 பேரையும் வைத்துக்கொண்டு என்ன துஆ செய்தார்கள்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினடியார்களே, நாங்க என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறோம்? எங்கட புள்ளைய மடியில வச்சுக்கொண்டு என்ன செய்யறோம்? ஏண்ட புள்ளைய மடியில வச்சுக்கொண்டுதான் நான் ஹராமான பாடல்களை கேட்கிறது, இசைய கேட்கிறது, பாட்டை கேட்கிறது, படத்தை பார்க்கிறது, வியாபாரத்துல கோல பேசுறது, பொய்ய சொல்லி பேசுறோம். எல்லாம் செஞ்சிட்டு நாங்க எதை தெரியுமா எதிர்பார்க்கிறோம்? சாலிஹான குழந்தையை எதிர்பார்க்கிறோம். சாலிஹான குழந்தை, கண் குளிர்ச்சியான குழந்தையை எதிர்பார்க்கிறோம். எங்கட தாய்மார்கள் என்ன செய்யறது? புள்ள அழுதாலும் யூடியூப், புள்ள சிரிச்சாலும் படம், புள்ள சிரிச்சாலும் பாட்டு, புள்ள சாப்பிடலையா அதுக்கும் பாட்டு, படத்தை காட்டிட்டு நாங்க எதிர்பார்க்கிறது சாலிஹான குழந்தைய. சாலிஹான குழந்தைய ஒரு காலமும் நடக்க மாட்டாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 குழந்தைகளை கொடுத்தான். அந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு எதை செய்தார்கள்? என்ன துஆ கேட்டார்கள்? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி. யா அல்லாஹ், எனக்கு தொழுகையை நசீபாக்கிடு. வ மின் துர்ரிய்யதி, என்னுடைய குடும்பத்தாருக்கும் தொழுகையை நசீபாக்கிடு. நாங்க எல்லாம் சுபஹுக்கு வந்தோம். ஆனா ஏண்ட புள்ள சுபஹுக்கு வந்த தொழுதத்துக்கு பின்னால மஷூரா நடக்குது, மஷூரால பேசப்படுது. இவர் வரல, அவர் வரல, அவருடைய வீட்டுக்கு கஸ்ட் செய்யறது லேசி, ஆனா சொந்த மகண்ட கதவை தட்டுறது கஷ்டம். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு விரிவான வரலாறு, படிக்க வேண்டிய வரலாறு, ஒவ்வொரு முஸ்லிம்களும் படித்து வைத்திருக்க வேண்டிய வரலாறு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன தெரியுமா அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணம் சொல்றான்? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று, அவர்களுடைய குடும்பத்தாரை போன்று நீங்கள் வாழ பழகிக் கொள்ளுங்கள். இதுதான் குர்ஆன் தார எங்களுக்கு மெசேஜ். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ந்தது போன்று எங்களுடைய குழந்தைகளை கொண்டும் கண் குளிர வைப்பானாக. அதே போன்று கத்தியுடைய முனையில் இருந்து ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தது போன்று எல்லா பாவமான கருமத்திலிருந்தும் எங்களையும் பாதுகாத்தருள்வானாக. இந்த வருடம் இந்த நாட்டிலே இருந்து எத்தனை ஹாஜிமார்கள் ஹஜ்ஜிக்காக சென்றிருக்கிறார்களோ அத்தனை ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜுகளையும் மப்ரூரான மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி வைப்பானாக. அதே போன்று இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ கிட்டவில்லையோ அவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.